welcome back. இன்னைக்கு நம்ம Healthy Meals Tamil channelல நம்ம பார்க்க போறது ஒரு North Indian recipe. அதாவது வெண்டைக்காய் யூஸ் பண்ணி chapati ரைஸ் ரெண்டுக்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான சிம்பிளான டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் சப்ஜி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அதே போல நம்ம Healthy Meals Tamil channelல நீங்க புதுசா பார்க்கறதா இருந்தாலோ இல்ல நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலோ प्लीज கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணி ஆல்ரா ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம டேஸ்டியான அதே சமயம் ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய வெண்டைக்காய் சப்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வெண்டைக்காய் குழம்பு செய்யறதுக்காக நான் இங்க ஒரு மண்கடாய் எடுத்திருக்கேங்க. இதுல 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் லைட்டாக சூடாகி வந்துடட்டும். இப்போ இதில் 250 கிராம் வெண்டைக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்த பிறகு இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதை இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். வெண்டைக்காவை எண்ணெயில் போட்டு வதக்கும் போதே காய்க்கு தேவையான மசாலாவும் சேர்த்திக்க போகிறோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் வெண்டைக்காயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெண்டைக்காய் வதக்கும் போதே நம்ம இந்த மாதிரி வெண்டைக்காய்க்கு தேவையான மசாலாலாம், அதாவது உப்பு காரம் எல்லாத்தையும் வெண்டைக்காயில் போட்டு வதக்கும் போது குழம்புலேருந்து நம்ம காயை தனியாக எடுத்து சாப்பிடும்போது அதில் உப்பு காரெல்லாம் இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதுக்காக தாங்க காய் வதக்கும் போதே காய்க்கு தேவையான உப்பு காரெல்லாம் சேர்த்திருக்கோம். பாருங்கள், நல்லா வெண்டைக்காய் வதங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் லைட்டாக சூடாகி வரும்போது 1 ஸ்பூன் ஜீரகம், 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் இதே போல் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வரும்போது 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து, அதாவது பெரிய வெங்காயம் இதே போல் சாப்பரில் போட்டு நல்லா மேக்ஸிமம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சாப்பர் இல்லை அப்படின்னாக்கா மேக்ஸிமம் உங்களால் எந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக இதில் 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுருக்குங்க. கல்லுப்பு இல்லை பொடியுப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கி வந்திருக்கு, ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கி வருது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கை விடாமல் வதக்கி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் இந்த டைமில் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் எல்லாம் சீக்கிரமாக கரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌனில் வதங்கி வந்த பிறகு இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேங்க. அதையும் இதில் போட்டு லைட்டாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்றிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் இதே போல் வதக்கி விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா வதங்க ஆரம்பிச்சிருக்கு, கலர் மாதிரி வருது பார்த்தீங்களா குழம்புக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேங்க. மசாலா சேர்த்த பிறகு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போகிறோம். எப்போவுமே நம்ம குழம்பு செய்யும் போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதில் 1 கப் தயிர், ரொம்ப புளிக்காத தயிர் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன், நல்லா கட்டியான தயிர் எடுத்திருக்கேங்க. அதே கப்பில் 1 கப் தண்ணியும் ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாங்க. 5 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காவையும் போட்டு லைட்டாக தேவையான அளவுக்கு, அதாவது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இந்த வெண்டைக்காய் குழம்புல ரொம்ப அதிகமாக தண்ணி தேவைப்படாதுங்க, நல்ல ஒரு திக்கான கிரேவியாக தான் நமக்கு தேவைப்படுது. ஆனால் நான் மண்கடாயில் வச்சுருக்கங்காட்டிக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு கூட பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஆறின பிறகு இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த வெண்டைக்காய் குழம்பு ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கும் சூப்பரான காம்பினேஷன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.